இன்னும் இதை விட அதிகமான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு. இப்படி இவர் இந்த மெசேஜ் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய கார் வந்து அவர் முன்னாடி நிக்குது. ஸோ அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இந்த கார்ல ஏறணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் அந்த கார்ல ஏறிட்டு நிறைய கொஸ்டின்லாம் கேட்கிறாரு. என்ன கேம், எப்படி இருக்கும், நீங்க யாரு, என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. பட் அந்த கார்ல இருந்து இவருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கார் போய் ஒரு தியேட்டர் முன்னாடி நிக்குது. ஜின்ஷுவும் உள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு டேபிள்ல ரெட் கலர் என்வலப் இருக்கு. ஒரு சைடு நிறைய பணம் இருக்கு, இன்னொரு சைடு 8 கார்டு அடுக்கி வச்சிருக்காங்க. ஜின்ஷுவும் அந்த என்வலப் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்க்கும்போது அது கேமோட இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அந்த டேபிள்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு நீங்க போயிடலாம். அப்படி இல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்க கார்டு ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணிட்டு உள்ள போங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்களோ அவ்வளவு நேரத்துக்கான அமௌண்ட் கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம். நீங்க தங்குறதுக்கு இடமும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா விளையாடணும். இன்கேஸ் நீங்க அங்க இருக்க ஏதாவது ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏர்ன் பண்ணிருக்க அமௌண்ட்ல இருந்து half ஆஃப் த அமௌண்ட் வந்து நாங்க ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஜின்ஷு யோசிச்சுட்டு இருக்காரு, போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் போன்ல நிறைய நோட்டிபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கு. அது என்ன நோட்டிபிகேஷன்னா, கடன் கொடுத்தவங்க தான் நீ கடனை திருப்பி கொடுக்காத ஒவ்வொரு நேரத்துக்கும் நாங்க இவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இவர் வெளியில இருந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு உள்ள போய் கேமாவது விளையாண்டு நிறைய அமௌண்ட் சம்பாரிச்சு இந்த கடனெல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அங்க இருந்த கார்டுல 3ஆம் நம்பர் கார்டை செலக்ட் பண்ணிட்டு உள்ள போறாரு. இவர் ஒரு பெரிய ஹால்குள்ள வந்திருக்காரு. இவர் உள்ள வந்தோடனே இந்த டோர் லாக் ஆயிடுது. இங்க உள்ள பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு மாதிரியே செட் பண்ணிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நிறைய ஷாப்ஸ் இருக்கு, பிளே ஏரியா இருக்கு, அண்ட் முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுல 8 ஃப்ளோர் இருக்கு. இவர் 3ஆம் நம்பர் கார்டு சூஸ் பண்ணனால 3rd ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் போயிட்டு அந்த கார்டை டோர்ல இன்சர்ட் பண்றாரு. டோரும் ஓப்பன் ஆயிடுது. உள்ள போய் பார்த்தா ரூமே எம்டியா இருக்கு. அண்ட் ஒரு ஸ்லைடிங் டோர் போட்ட விண்டோ இருக்கு. பட் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணவே முடியல. அண்ட் ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, அதுல 0 மென்ஷன் ஆயிருக்கு. பக்கத்துல இன்டர்காம் இருக்கு அண்ட் நிறைய சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கு. அங்க ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஷூஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஒரு ரூல் புக் இருக்கு. அந்த ரூல் புக் எடுத்து படிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த லிஃப்ட்ல வச்சிடணும். அண்ட் அவங்க கொடுத்துருக்க யூனிஃபார்மை தான் போட்டுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க இன்டர்காம்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண திங்ஸ்க்கான அமௌண்ட் வந்து உங்க ஏர்னிங்ஸ்லேருந்து மைனஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வெளியிலேருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் ஒரு இன்டர்காம் இருக்குது, அதில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அண்ட் இந்த ஷோ எல்லாமே மிட் நைட்டில் தான் நடக்கும். ஸோ மிட் நைட்டில் நீங்கள் ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. பகலில் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்க எந்த கேமராஸுமே நீங்கள் பிளாக் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீயாகவே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு ரூலை பிரேக் பண்ணால் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து half ஆஃப் த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. இதை படிச்சு முடிச்சோடனே லைட் எல்லாம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. பயங்கரமாக ஃப்ளாஷ் லைட்லாம் அடிச்சிட்டு இருக்கு. உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்